பரவாயில்லைங்க மேடம். தைராய்டு ப்ராப்ளம் தான் எனக்கு. ஃபேண்டாஸ்டிக். அது எங்க அண்ணிக்கு வந்து குடுத்துருக்கு. இன்னொரு அண்ணிக்கும் குடுத்துருக்கு. எல்லாருக்கும் குடுத்துருக்கு. அதுல வந்து சுகர் ஒருத்தவங்க. அவங்களுக்கு வந்து 350, 400 பாயிண்ட் இருந்தது. இப்ப நார்மலுக்கு வந்துருச்சுங்க மேடம். இன்னும் நெறைய பேருக்கு நான் குடுத்துருக்கேன். அது வந்து ரிசல்ட் வந்த பிறகு தான் இது பண்ணும். ஒருத்தருக்கு வந்து தலையிலே முடி இல்லாம இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து இன்னும் சரியா ஆவல. ஆவுனா அவங்களும் வந்து பேசுவாங்க. இந்த சுகர் பார்ட்டி அவங்க நேரா பேசுவாங்க. எனக்கு வந்து என்னுடைய இது என்னன்னா, எனக்கு சரியாவுன பிறகு தான் எல்லாத்துக்கும் வந்து நான் குடுக்கணும்னு சொல்லி வந்து என்னுடைய இது. எனக்கு வந்து வாய்ப்பளிச்ச மேடம் நிஷா மேடம், அடுத்த பழனிச்சாமி சார், எனக்கு வந்து சதாசிவம் சார் தான் என்ன அறிமுகப்படுத்தினாரு. ரொம்ப நன்றிங்க மேடம். அடுத்து நான் நெறைய பேசுவேன். நான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தான். ஏன்னா எங்க லைன்ல வந்து அதிக ஆள் இல்ல. நான் தான் இருக்கிறேன் மேடம். அடுத்து மேடம் ஒரு தம்பி வந்து 19 வயசு. அவங்களுக்கு வந்து ஜோதக சனின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்கிட்ட வந்து ப்ராடக்ட் வேணும்னு நேத்திக்கு வந்து கேட்டாங்க மேடம். அது எப்படி பண்ணலான்னு சொல்லி வந்து எனக்கு வந்து கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா அவங்க வந்து சார் சொன்னார், சதாசிவம் சார் குடுங்க உடனே 15 நாள்ல கியூர் ஆகும். ஜோதக சனின்னா வந்து மண்டையில பாதிச்சிருக்கு. அது என்னன்னு நான் அதுக்காக தான் முக்கியமா இது பண்ணேன். ஆனா அந்த தம்பியை காப்பாத்தணும். அது என்னன்னு எனக்கு வந்து சொல்லுங்க மேடம். தேங்க்யூ மேடம். ஓகே கஜேந்திரன் சார், 7 மந்த்தா நீங்க ப்ராடக்ட் சாப்பிட்டீங்களா? ரெகுலரா சாப்பிட்றேன் மேடம். வாவ். உங்களோட டெஸ்டிமோனி எங்களுக்கு சொல்லணுமா இல்லையா? என்ன ஏஜ் சொல்லுங்க, எதுவும் பிரச்சனைக்காக சாப்பிட்டீங்களா, அதுல எதுவும் ரிசல்ட்ஸ் கிடைச்சதா? எனக்கு வந்து 50 வயசுங்க மேடம். ஓகே. தைராய்டுக்காக சாப்பிட்டேன். எனக்கு தைராய்டு ஓரளவுக்கு பூரா கிளியர் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் எடுக்கணும் அப்படின்னு சதாசிவம் சார் சொன்னார். அவருக்கு ரிசல்ட் அனுப்பி விட்டேன். ஓகே. எத்தனை வருஷமா தைராய்டு இருந்தது? எனக்கு வந்து 2007ல இருந்து இருக்கு. ஓகே. 18 வருஷமா உங்களுக்கு தைராய்டு which mean chronic. ஓகே ஃபைன். சூப்பர். இப்போ எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்லைங்க மேடம். எனக்கு வந்து நார்மலுக்கு பவர் குறைச்சிட்டீங்களா? தைராக்சின் மாத்திரையோட பவரை எதுவும் குறைக்கல. இன்னும் அந்த 20% குறையட்டும் இருக்கட்டும் சதாசிவம் சார் சொல்லிருக்கிறாரு. ரீடிங் மட்டும் குறைஞ்சிருச்சா? எல்லாம் குறைஞ்சிருச்சுங்க மேடம். எனக்கு ஒண்ணுமே வந்து T3 T4 எல்லாம் ஒண்ணுமே வந்து வேலை செய்யாது. இப்பெல்லாம் வந்து அது வேலை செய்யுது. T3 T4 எல்லாம் நல்லா வேலை செய்யுது. TSH மட்டும்தான் வந்து இப்ப வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கூடுதலா இருந்து அது ஒரு 20% வந்து குறையணும். ஒன்னும் பிரச்சனை இல்லை. நிறைய பேர் தைராய்டுக்கே வந்து எப்பயுமே வாழ்நாள் முழுக்க சாப்பிடணும்னு தான் சொன்னாங்க. ஆனா அது முடியாமலே சரி சாப்பிடணும்னு தான் நானும் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். நிறுத்துறதே இல்லை. தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து ஹையா இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து T3 T4 வந்து ஓகே எஸ் 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 கரெக்ட் கரெக்ட். டோன்ட் வரி. ஸோ இட்ஸ் அ வெரி மிராக்கிள் திங் ஆக்சுவலி இந்த டெஸ்டிமோனி. ஸோ கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு ரிவர்ஸ் ஃபேக்டர் நடந்திருக்கு உங்ககிட்ட. 7 மந்த்தா சாப்பிட்டு பொறுமையா இப்போ வந்து சொல்றீங்கல்ல, வேற லெவல். நீங்க எனக்கு சரியாவனாதான் நான் எல்லாருக்கும் சொல்லணும். அதுக்காக தான் நான் வந்து இவ்வளவு நாளா வெயிட்டிங். அது உங்களுடைய விருப்பம். கண்டிப்பா அவங்களுக்கு அப்படின்னு ஒரு மனதுல ஒரு எண்ணம் இருக்கும். அது யாருமே யாரு சொல்லியுமே வந்து யாரும் கேக்குறது கிடையாது. 3 மாசத்துக்கு முன்னாடி சொன்னாரு, நான் ரிசல்ட் எடுத்துட்டு நான் சொல்றேன் சார் அப்படின்னு. சூப்பர் சூப்பர் சூப்பர். அதாவது மனுஷங்களுடைய இயல்பு என்ன அப்படின்னா, எப்பொருள் யார் யார் வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உள்ளாக்க ஒரு அர்த்தம் இருக்கு. அதாவது யார் என்ன சொன்னாலும் நம்ம ஃபர்ஸ்ட் ஆராய்ஞ்சு கண்டுபிடிக்கணும்னு ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, யாரு சொல்லி மனிதன் வந்து என்ன பண்றது கிடையாது, தன்னை மாத்திக்கிறது கிடையாது. அவனுக்கு உணரப்பட்டால் மட்டும்தான் அதை செய்வாங்க. நீங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படிதான், அவங்களுக்கு ஃபீல் பண்ணி தான் இந்த ப்ராடக்ட் போயிருக்கே தவிர்த்து, பை த காட் கிரேஸ் சொல்றேன், டெஃபினட்டா சொல்றேன், இங்க வந்து ஒப்பிக்கக்கூடிய, அதாவது ஒப்பிக்கிறதுன்னு சொல்றதை விட மனசை ஒப்பிக்கிறதுன்னு சொல்லலாம். மனசை ஒப்பிக்கக்கூடிய ஒவ்வொரு நபருமே சாப்பிட்டுட்டு சொல்றவங்க தான். அதுதான் உண்மையிலேயே வந்து இந்த ப்ராடக்டுடைய உண்மை தன்மையை, மகத்துவத்தை ஒரு கிளியரா கொடுக்கறதுக்கான காரணம் என்னன்னா, சாப்பிட்டு சொன்னதுதான். சோ இந்த 7 மாச காலம் பொறுமையா இருந்து சாப்பிட்டு உண்மையிலே ஒரு தைராய்டு, அதாவது 18 வருஷமா இருக்கக்கூடிய தைராய்டு இஷ்யூஸ். தைராய்டு இஸ் a very essential because இங்க பிட்யூட்டரி கிளாண்ட் தான் வந்து இந்த தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ண வைக்கும். அது ப்ராப்பரா செக்ரேட் ஆகணும். நல்லா புரிஞ்சுக்கணும், நிறைய விஷயங்கள் நம்மளுடைய பிரெயின்ல இருக்கு. அது எல்லாமே ப்ராப்பரா வந்து பேலன்சிங் ஆகி செக்ரேட் ஆகும் பொழுதுதான் நமக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும்.
அதாவது ப்ரொலாங்கா இந்த மாதிரியான இஷ்யூஸஸ் இருக்கும் பொழுதும் நமக்கு பிரெயின்ல டியூமர்ஸ் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப நிறைய இருக்கும். ஸோ பை த காட் கிரேஸ் நல்ல ஒரு ரிவர்ஸ் ஃபேக்டரை வந்து கந்தசாமி சார் டெஸ்டிமோனியா கொடுத்துருக்கீங்க.